வணக்கம். இது காதல் கனவுகளின் என் பெயர் எழிலரசி. எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 8. அன்று மல்லிகாவால் படத்திற்கு வர முடியாமலே போய்விட, தோழி இல்லாமல் படம் பார்க்க பிடிக்காத எழிலுக்கும் மகேஷுக்கும் படத்தில் நாட்டமில்லாமல் போய்விட்டது. கடைசியில் படமா இது என்று பழியை படம் மீது சுமத்தி இருவரும் இடைவெளியிலே வீடு திரும்பினர். மல்லிகா அதற்கு முன் வீடு திரும்பியிருக்க, பின் மூவருமாக ஜிகியில் ஆர்டர் கொடுத்து உண்டு முடித்தனர். எழில் அவர்களுக்கு சற்று தனிமையை கொடுத்து அவள் அறைக்கு சென்று விட்டாள். பின் 1 மணி நேரத்தில் மகேஷ் சென்றுவிட, தோழிகள் இருவரும் தங்கள் அரட்டையை தொடர்ந்தனர். எழில் முன்பு விஷ்ணு நடந்து கொண்ட முறையை பற்றி யாரிடமும் சொல்லாத போதும் மல்லிகாவிடம் மட்டும் பகிர்ந்திருந்தாள். மாலை படம் பார்த்து திரும்பிய எழில் முகத்தில் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கண்டு மல்லிகாவிற்கு ஆச்சரியம். மல்லிகாவிடம் ஏற்கனவே தியேட்டரில் நடந்தவற்றை ஒன்று விடாமல் எழில் சொல்லி முடித்திருந்தாள். மல்லிகா, நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. இனிமே விஷ்ணு என்னைய பத்தி நிச்சயமா தப்பா பேச முடியாது. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. நான் இனி அவன் வாழ்க்கையில வரவே மாட்டேன்னு இன்னைக்கு அவனுக்கு மனசுல ஆணித்தரமா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் எழில் துள்ளலாக. மல்லிகா தொடங்கினாள். ஆனா எழில், எனக்கு என்னவோ விஷ்ணுவை பார்த்தா அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுத்து ஒதுங்கி போற கேரக்டர் மாதிரியே தெரியல. அதுவும் அவன் உன்னை கோபமா பார்த்தான்னு வேற சொல்ற. அதுக்கு என்னடி அர்த்தம் என்று மல்லிகா குழப்பமாக கேட்டாள். இதுல என்னடி உனக்கு குழப்பம்? விஷ்ணுவுக்கு மகேஷ் மாதிரி ஒரு நல்ல பையன் எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சிட்டானேன்னு பொறாம ஆரம்பத்துல தோணியிருக்கும். அது அவனுக்கு எப்பவுமே என் மேல உள்ள வெறுப்புனால ஏற்படுறது. ஆனா இப்ப நிச்சயமா சந்தோஷமா தான் இருந்திருப்பான். விட்டதிட தொல்ல, இனிமே நம்மளை கவுக்க முடியாதுன்னு சந்தோஷமா தூங்கியிருப்பான் என்று எழில் அபிநயத்துடன் சந்தோஷமாக விளக்க, மல்லிகாவுக்கு தோழி கூறியது நம்பும்படி இல்லாவிட்டாலும் நல்லதே நினைப்போம் என்று மனதை தேற்றிக்கொண்டாள். பின் இருவரும் தங்கள் கல்லூரி நாட்களின் இறுதி கட்டத்தை எட்டிவிட, எல்லா தேர்வும் நிறைவு பெற்றிருந்தது. எழில் சிறப்பாக எழுதி முடித்திருந்தாள். இனி ஒரே மூச்சாக நுழைவுத் தேர்வுக்காக படிக்க வேண்டும் என்று மனதை தயார்படுத்தி இருக்க, மீனாட்சி எழிலை மொபைலில் அழைத்தாள். மீனாட்சி வாரம் ஒரு முறையாவது எழிலை கைபேசியில் அழைத்து பேசுவது வழக்கம். எழிலால் மீனாட்சியை முற்றிலுமாக தவிர்க்க முடியவில்லை. பொதுப்படை அதனால் பொதுப்படையாக தன் அத்தையிடம் பேசிவிட்டு விஷ்ணுவை பற்றி எதுவும் கேட்டுவிடாமல் வைத்து விடுவாள். அதனால் இன்றும் மீனாட்சி எப்பவும் போல் அழைத்திருக்க கூடும் என்று நினைத்த எழில், ஹாய் அத்தை, எப்படி இருக்கீங்க என்று உற்சாகமாகவே ஆரம்பித்தாள். நல்லா இருக்கேன் எழில். எழில், ஒரு குட் நியூஸ் என்று மீனாட்சி சொல்ல, குட் நியூஸா? சொல்லுங்க அத்தை, என்ன குட் நியூஸ்? அப்பத்தான் ஊருக்கு வரப்போகுதா என்று எழில் உற்சாகத்துடன் கேட்க, அப்பத்தான் நிச்சயம் வரும். ஆனா குட் நியூஸ் அதில்ல என்று புதிர் போட, என்னத்த குட் நியூஸ் என்று எழில் மீண்டும் கேட்க, எழில், விஷ்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான். அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறானா. போட்டோவை இன்னைக்கு தான் காட்டினான் என்று மீனாட்சி சொல்ல, சூப்பர் அத்தை, உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல செய்தி தான் என்றாள் எழில் உற்சாகமாக. அத்தை, இனிமே உங்களுக்கு துணை கிடைக்க போகுது. ம் அத்தை, மருமக வந்த உடனே இந்த எழில மறந்துடாதீங்க என்று சேர்த்து சொல்ல, போ எழிலு, உனக்கு எனக்கு ஒன்னத்தான் விஷ்ணுவுக்கு முடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இவன் மனசுக்குள்ள இப்படி ஒரு எண்ணத்தை வச்சிருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. நீ தான் என் மருமகன்னு என் மனசுக்குள்ள நானே கற்பனை பண்ணிக்கிட்டேன்னா, உன் இடத்துல வேற பொண்ணை என்னால நினைச்சே பார்க்க முடியல என்று மீனாட்சி தன் மனம் திறந்து பேச, அத்தை, என்ன வார்த்தை சொல்றீங்க? நீங்க இப்படி பேசுனது மட்டும் உங்க மருமக பொண்ணு காதல் எட்டுச்சுன்னா அவ மனசு என்ன பாடுபடும்? பாவம் அத்தை அந்த பொண்ணு. நீங்க கண்டிப்பா உங்க மனசை மாத்திக்கிட்டு விஷ்ணுவுக்காக அவளை மனப்பூர்வமா ஏத்துக்கணும் என்று எழில் மீனாட்சியின் மனதை சமாதானம் செய்ய முயற்சித்தாள். இல்ல இல்ல, நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு கொஞ்சம் என் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவனுக்கு உன் மேல ஏதோ ஒரு கோபம் இருக்குன்னு தெரியும். சரி, நாளடைவுல எல்லாம் சரியாகி அவன் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை என் மனசுக்குள்ள இருந்தது. இப்ப அந்த நம்பிக்கையே உடைச்சிட்டான். நான் ஏன் நீ தான் எனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? நீ ஒவ்வொரு தடவை என் கூட இருந்துட்டு பிரியும் போதும் என் மனசுக்குள்ள அப்படி ஒரு வலி ஏற்படும். அப்ப எல்லாம் நீ என் மருமகளா வந்துட்டீன்னா நமக்குள்ள பிரிவே கிடையாதேன்னு ஒரு ஆசை தோணும். சின்ன பிள்ளை மாதிரி நானும் ஒரு கற்பனையிலே வாழ்ந்துட்டேன். ம் இனிமே நான் என் மனசை கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும் என்று முடிக்கும் போதே மீனாட்சியின் குரல் அவளது விம்மலை நிமித்தம் கரகரக்கத் தொடங்கியிருந்தது. சந்தோஷமாக ஆரம்பித்த தனது அத்தை இப்போது குழந்தை போல் விசும்புவதை பார்த்து எழில் தவித்து போனாள். அத்தை, என்ன அத்தை, இதான் உங்களுக்கு கவலையா?
அத்தை, விஷ்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் எந்த தடையும் இல்லாம சந்தோஷமா உங்க வீட்டுக்கு வரலாம். ஏன் உங்க மருமகளையும் கூட்டு சேர்த்து நம்ம 3 பேரை அரட்டை அடிக்கலாம். வேணும்னா நம்ம கிளவியையும் வர வச்சிடலாம் என்று எழில் துள்ளலாக சொல்ல, ஏண்டி சங்கரி சாக்குல எங்க அம்மாவை கிளவி நான் கூப்பிடுறேன் என்று மீனாட்சி அதட்ட, ஆமா, அப்புறம் கிளவிய கிளவின்னு கூப்பிடாம குமரினா கூப்பிடுவாங்க என்று எழில் கூறி முடிக்க இருவருக்கும் புன்னகை மலர்ந்திருந்தது. அத்தை, நீங்க சந்தோஷமா கல்யாண வேலையை பாருங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க 2 பேரையும் ஹனிமூன் அனுப்பிட்டு நீங்க என்னோடே வந்து தங்கிடுங்க. அதே போல உங்க வீட்டு பக்கத்திலே நானும் மாப்பிள்ளை பார்த்து கட்டிக்கிறேன். அப்ப நீங்க என் கூடவே இருக்கலாம்ல என்று பல வாய்ப்புகளை சொல்லி மீனாட்சியை சமாதானப்படுத்தினாள். மீனாட்சியின் மனதும் இப்போது ஓரளவுக்கு தெளிந்திருந்தது. பின் அவளிடம் விடை பெற்றவள் நேராக மல்லிகாவை நாடி தன் மனதில் நிரம்பி வழிந்த சந்தோஷத்தை கொட்டத் தொடங்கினாள். மல்லிகா, குட் நியூஸ் டி, விஷ்ணுவுக்கு கல்யாணமா, அத்தை இப்பதான் ஃபோன் போட்டாங்க என்று எழில் துள்ளலாக சொல்ல, பொடி, இதுல என்ன சந்தோஷப்பட இருக்கு என்று மல்லிகா புரியாமல் கேட்டாள். என்ன மல்லிகா இப்படி சொல்லிட்ட? அவன் இவ்வளோ நாளா நான் அவன் வாழ்க்கையில வந்துடுவேனோ, என்ன போய் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடுமோன்னு பயந்துருக்கான். அந்த கோபத்தை தான் என் மேல கொட்டி தீர்த்துட்டு இருந்தான். ஆனா இனிமே அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் நிச்சயமா மனசு மாறிடுவான். நானும் அத்தையும் நானும் அத்தைய தைரியமா இங்க கூட்டிட்டு வரலாம் என்று அவள் கனவுகளுடன் சொல்ல, ஏன் எழில, உனக்கு உங்க அத்தன்னா அவ்வளோ பிரியமா என்று ஆச்சரியமாக கேட்டாள் மல்லிகா. போ மல்லிகா, எனக்கும் எங்க அத்தைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாம் யாருக்கும் சொன்னா புரியாது என்று எழில் விளக்க, தாய் அன்புக்காக ஏங்கி தவிக்கும் அவளின் உள்ளம் மல்லிகாவுக்கும் புரிந்தது. 1 மாதத்தில் திருமணம் என்று முடிவு செய்ததால் மீனாட்சி கல்யாண வேலையில் மூழ்கி போனாள். பத்திரிகை அடித்த கையோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று விஷ்ணுவும் மீனாட்சியுமாக பத்திரிகை வைத்தனர். பின் அங்கிருந்த சக்திவேலையும் பேச்சியம்மாளையும் திருமணத்திற்கு நேரில் சென்று அழைத்தனர். மீனாட்சிக்கு ஆச்சரியம். விஷ்ணுவிடம் முதல் பத்திரிகை வைக்க குலதெய்வ கோவிலுக்குத்தான் போக வேண்டும் என்று தயங்கி தயங்கி மீனாட்சி விஷ்ணுவிடம் கேட்டாள். எங்க அந்த பட்டிக்காடுக்கா என்று மகன் ஆடுவானோ என்று பயந்து கேட்க, சரிம்மா, போலாம் என்று அவன் உடனே ஒத்துக்கொண்டது மீனாட்சிக்கு தன் காதுகளையே நம்ப முடியாமல் செய்தது. நிஜமாவாடா என்று ஆச்சரியமாக கேட்க, ஆமாம்மா, அப்புறம் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல, அங்க ஊருக்கு போய் நல்லா சாமி கும்பிட்டுட்டு கையோட அங்க எல்லாருக்கும் பத்திரிக்கையும் வச்சுட்டு வந்துருவோம் என்று சேர்த்து சொல்ல, மீனாட்சி மனதுக்குள், பரவாயில்லையே, மருமக வரப்போற நேரம் ரொம்ப நல்ல நேரமா இருக்கும் போல, இப்படி என் பிள்ளை மனசை நல்லபடியா மாத்திருக்காளே என்று மெச்சிக்கொண்டாள். விஷ்ணுவிற்கு பார்த்த பெண்ணின் பெயர் ரூபா. ரூபா மீனாட்சி ரூபாவுடன் 2 முறை வீடியோ காலின் மூலம் பார்த்து பேசியிருப்பாள். லட்சணமான முகம், சிவந்த நிறம் என்று விஷ்ணுவிற்கு ஏற்ற பெண்ணாக தோன்றினாள். மீனாட்சியிடம் ரூபா மிகவும் பிரியமாக பேசினாள். ரூபாவின் பெற்றோர் அமெரிக்காவில் வசிக்க ரூபாவும் அவர்களுடனே அமெரிக்காவில் படித்து இப்போது வேலைக்கும் சென்று கொண்டிருந்தாள். விஷ்ணு படிப்பதற்காக அமெரிக்கா சென்ற சமயம் காதல் வயப்பட்டிருக்க வேண்டும் என்பது மீனாட்சிக்கு புரிந்தது. ஆன்ட்டி, என்னால் சேலை எடுக்க சென்னை வர முடியாது. நீங்களும் விஷ்ணுவுமா எனக்கு செலக்ட் பண்ணுற எந்த சரினாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க என்று சொன்னாள் ரூபா. ஏற்கனவே திருமண பேச்சுவார்த்தை நிச்சயம் என்று எல்லா விசேஷமும் வீடியோ காலில் மட்டுமே நடக்க மீனாட்சிக்கு தான் என்னவோ போலிருந்தது. இருந்தும் ரூபாவின் பிரியமான பேச்சு, அவள் பெற்றோரின் கனிவான அணுகுமுறை என்ற மனதின் குழப்பத்தை ஒதுக்க செய்திருந்தது. ரூபாவை மீனாட்சி இப்போது தன் மனதார ஏற்றுக்கொண்டாள். விஷ்ணு தனது தந்தை இறந்து 6 மாத காலம்தான் முடிந்திருந்ததால், அம்மா, கல்யாணத்தை சிம்பிளா மண்டபத்துல கொஞ்சம் பேரை மட்டும் கூப்பிட்டு வச்சுக்குவோம். அடுத்த ரிசப்ஷனுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் வட்டாரத்தில் தெரிஞ்சவங்க, என அப்பா எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம் என்று முடித்திருந்தான். திருமணத்திற்கு 1 வாரம் மட்டுமே இருக்க எழிலுக்கு பத்திரிகை வைக்க மாலை மாலை மீனாட்சி அவள் வீடு வருவதாக கூறியிருந்தாள். மல்லிகா எழிலிடம் கேட்டாள், அப்ப கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்கணும்ல எழில், எப்ப வாங்க போற என்று கேட்க, கல்யாணத்துக்கு போறதுனா தானே வாங்கணும் என்று எழில் சாவகாசமாக சொல்ல, என்னடி சொல்ற, உங்க அத்தை கிட்ட மட்டும் அவ்வளோ பிரியமா பேசுற, அப்புறம் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போகாம இருப்பியா? உங்க அத்தை உன்னை கோச்சிக்க மாட்டாங்களா என்று மல்லிகா வினவினாள். எனக்கு எங்க அத்தையை ரொம்ப பிடிக்கும். அதுக்காக விஷ்ணு பேசினதெல்லாம் அப்படியே மறந்துட முடியுமா? எங்க அத்தை கூப்பிட்டாங்கன்னு நான் போனேன்னா அவன் மறுபடியும் ஏதாவது சொல்லி என்னை அவமானப்படுத்த நினைப்பான். ஏன், நான் கல்யாணத்தை நிறுத்த ஏதோ சதி பண்றேன்னு கூட சொல்லுவான். எனக்கு இதெல்லாம் தேவையா? அதனால ஏதாவது நல்ல சாக்கு சொல்லி தப்பிச்சிடணும் என்று எழில் மல்லிகாவிடம் சொல்லி முடித்து,
தன் அத்தையின் வருகைக்காக காத்திருந்தாள். ஆனால் அத்தையுடன் அத்தை மகனும் வந்திறங்கினான். எழிலுக்கு ஆச்சரியம். விஷ்ணு அவள் வீடு தேடி வந்திருக்கிறானா என்று பிரமித்து போய் நிற்க, பின் சுதாரித்தவள், வீடு தேடி வந்தவனை வாசலிலே நிற்க வைக்கிறோமே என்று மனது உறுத்த, அத்தை வாங்க, விஷ்ணு வாங்க என்றாள் எழில் வாய் நிறைய புன்னகையுடன். மல்லிகாவிடமும் மீனாட்சி ஒரு பத்திரிகையை கொடுத்து திருமணத்திற்கு அழைத்தாள். எழில், நீதான் முன்ன நின்று எல்லா வேலையும் பார்த்து கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் என்று மீனாட்சி உரிமையுடன் சொல்ல, அதுவரை சிலை போல் நின்ற விஷ்ணுவும், ஆமா எழில், கண்டிப்பா வந்துடு என்று அவனும் சொல்ல, எழிலுக்கு தன் கண்களையும் காதுகளையும் நம்பவே முடியவில்லை. விஷ்ணு இன்று அவன் சுபாவத்திற்கு முற்றிலுமாக மாறித் தெரிந்தான். அவள் பார்த்த வரையில் அவன் என்றுமே அவளிடம் கனிவாக பேசியதே இல்லை. என்றுமே ஒரு அலட்சியம், கோபம், அனல் பறக்கும் பார்வை, இதை மட்டுமே விஷ்ணுவின் கண்களில் பார்த்து பழகிய எழிலுக்கு அவனின் அந்த அன்பான அழைப்பு ஆச்சரியத்தை கொடுத்திருந்தது. பரவாயில்லையே, அத்தை சொல்றது போல ரூபா வர்றதுக்கு முன்னாடியே இந்த கோபக்காரனை நல்லா மாத்திட்டா போலையே. அப்ப அத்தையும் இனிமே அவன் நல்லா பார்த்துக்குவா என்ற நம்பிக்கை தோன்ற எழிலும் சந்தோஷத்துடன் அவர்களிடம் பிரியமாக பேசினாள். எழிலுக்கு இவ்வளவு நாளாக அவன் மீது இருந்த அத்தனை கோபமும் ஒரே நொடியில் கரைந்து சென்றது போல் மனது இலகுவாகி இருந்தது. திருமண நாளும் நெருங்கியது. ஆனால் எழில் அப்போது அறியவில்லை அவள் வாழ்வே இனி திசை மாறி போகப் போகிறது என்று. நன்றி நேர்களே. இனி அடுத்த பகுதி நாளை தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள். அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.